கடவுள்களால் மதங்கள் உருவாச்சா? மதங்களால் கடவுள் உருவானாரா? தெரியாது. உலகில் உள்ள பெரும்பாலான மதங்கள் கடவுளை பற்றி என்னென்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஜுடாயிசம், அதாவது யூதர்கள் பின்பற்றக்கூடிய மதம். ஜுடாயிசத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்பவர் ஒரே ஒருத்தர். அந்த ஒரே ஒரு கடவுள் தான் இந்த மொத்த யூனிவர்ஸையுமே படைச்சார். யாகுவே அப்படின்றது தான் யூதர்களுடைய கடவுளுடைய பெயர். அடுத்தது, இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் குழுக்களை கொண்ட இரண்டு மிக முக்கியமான மதங்கள். இந்த இரண்டு மதங்களுமே ஜுடாயிசத்திலிருந்து பிரிஞ்சு வந்த மதங்கள். ஒன்று கிறிஸ்டியானிட்டி, இன்னொன்று இஸ்லாம். கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் இந்த இரண்டு மதங்களுமே ஜுடாயிசத்திலிருந்து பிரிஞ்சு வந்த மதங்கள். கிறிஸ்டியானிட்டியை தோற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்டியானிட்டிலையுமே ஒருவர் தான் கடவுள், மோனோதிஸ்டிக். இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் அப்படின்னு நேரடியாக சொல்லலை. பட் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் தான் தந்தை, நான் தான் மகன், நான் தான் தூய ஆவி. இஸ்லாமிய மதத்தில் அல்லாஹ் அப்படின்ற ஒருவர் தான் கடவுள். கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் ஜுடாயிசத்திலேருந்து பிரிஞ்சு வந்த காரணத்தினால இந்த ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் இந்த மூன்றும் குறிப்பிடுற கடவுள் அப்படின்றது ஒரே ஒரு கடவுளை தான். அப்படியே நம்ம ஆசிய கண்டத்து பக்கம் வந்தீங்கன்னா இந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம், பௌத்தத்தில் கடவுள் நம்பிக்கை கிடையாது. அப்போ பௌத்த மதம்னா என்ன? புத்தர்னா யார்? பௌத்தம் என்பது ஒரு வாழ்வியல் நெறிமுறை. ஒரு மனிதன் உடல் அளவிலையும் மனதளவிலையும் உயரிய நிலையை அடைவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பௌத்த மதம். அந்த வழிமுறைகளை தீவிரமாக கடைபிடித்து உயரிய நிலையை அடைந்தவர் தான் புத்தர். புத்தர் அப்படிங்கிறவர் பௌத்தத்திற்கான கடவுள் கிடையாது, பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்கான ஒரு வழிகாட்டி. அடுத்து ஜெயினிசம், அதாவது சமண மதம். சமண மதத்திலையும் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாது. பௌத்த மதம் போலயே சமண மதத்திலையும் வாழ்வியல் நெறிமுறைகள் தான் இருந்தது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, சமண மதத்தில் ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இருந்தது. பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கிற மதம் ஜெயின மதம். ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பிக்கை இல்லாத மதம் பௌத்த மதம். பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, ரெண்டு மதங்களுமே அகிம்சையை வலியுறுத்திய மதங்கள், அதாவது நான் வயலன்ஸை வலியுறுத்திய மதங்கள். அப்படியே நம்ம இந்துயிசம் பக்கம் வருவோம். இந்துயிசம் அப்படின்றது ஒரு சர்ச்சைக்குரிய மதம். பல கடவுள்கள், பல மூட நம்பிக்கைகள். இதில் இருக்கிற கடவுள்கள் எல்லாம் பத்தாது அப்படின்னு நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு அலையிற சில ஆசாமிகள். இப்படி பல பிரச்சனைகள் நிறைந்த மதம் தான் இந்து மதம். நாம் இங்கே குறிப்பிடுற இந்து மதம் அப்படின்றது வேதங்கள் வழி வந்த இந்து மதம். அதை பற்றி தான் குறிப்பிடுறோம். இந்து மதத்தின் கடவுள் யார் அப்படின்னா பல பேர். பிரம்மா, விஷ்ணு, சிவா, லட்சுமி, சரஸ்வதி, விநாயகர், அது போறாதுன்னு இந்திரர், வருணர், இப்படி பல பேர் இருக்காங்க, சூரியன், சந்திரன். இந்துயிசம் அப்படின்றது பாலியஸ்திட்டிக், அதாவது பல கடவுள்களை கொண்ட ஒரு மதம். சரி, ஏன் இந்த இந்துயிசத்தை வந்து சர்ச்சைக்குரிய மதம் அப்படின்னு சொல்கிறேன்? அப்போ மற்ற மதங்களில் சர்ச்சை இல்லையா அப்படின்னா இருக்குது. ஆனால் இந்து மதத்தில் தான் அளவுக்கு அதிகமான சர்ச்சை இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அடுத்த பதிவுகளில் பார்ப்போம். தேங்க்யூ.